ஹாய் ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம வந்து பாருங்க, இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் தான் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். தமிழ் தகுதி தேர்வு போயிட்டு இருக்கு. ஸோ யூஜி பிஜி பியூக்கு எல்லாம் கவர் அவ்வளோ போயிட்டு இருக்கு. அதில் யூஜி டிஆர்பி வந்து சமீப காலங்களுக்கு முன்னால் வந்து பார்த்தோம்னா ஒரு 2000 போஸ்ட் வந்து எடுக்க போகிறதா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நியூஸ் பேப்பரில் வந்து சம் நியூஸ்லாம் வந்து வந்துருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ வந்து அதை சார்ந்த ஒரு நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ தமிழக சட்டசபை வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, சட்டப்பேரவை நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பள்ளிக்கல்வி மீதான அந்த கோரிக்கை வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 24 நம்மளுக்கு வந்து நடைபெறுது. ஸோ நடுப்பாண்டு பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் பள்ளிக்கல்விக்கு வந்து பார்த்தோன்னா 44,527 கோடி. ஓகேங்களா? ஸோ 44,527 கோடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல் தான். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 2 நாள் விடுமுறை, சாட்டர்டே சண்டே விடுமுறை முடிச்சு இன்னைக்கு நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரம் இந்த துறைகளுக்கான அந்த மானிய கோரிக்கைகளுக்கான விவாதம் வந்து இன்னைக்கு வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மானிய கோரிக்கைக்கான விவாதம் என்ன பண்ணுதுங்க, இன்னைக்கு வந்து நடைபெற்றது. இந்த விவாதம் இன்னைக்கு நடைபெற்றதுல ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது. ஸோ பள்ளிக்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பு மானிய கோரிக்கையின் 43 அதன் அடிப்படையில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ டிஆர்பியில் என்னென்ன தேர்வுகள் வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ உதவி பேராசிரியர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், கல்வியல் கல்லூரிகளுக்கான 2708 உதவி பேராசிரியர்கள் வந்து எடுக்க போறாங்க. ஸோ போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர் தெரிவு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு. மதிப்பெண் பட்டியலும் வெளியிட்டாங்கன்னா அதுக்கான தொடர்ச்சியாக வந்து நடவடிக்கை வந்து நடைபெற்றிருக்கு. நம்ம வந்து பார்த்தோம். இது சமீப காலங்களோட நம்ம வந்து பார்த்தோம். அந்த சில இஷ்யூஸ்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து சட்டக்கல்லூரியில் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு இதுக்கு வந்து 132. இதுவும் தொடர் தெரிவு பணிகள் வந்து நடைபெற்று வருது. அதாவது இதெல்லாம் மதிப்பெண் வெளியிட்டு தேர்வு செய்யறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து இது ஒரு பக்கம் நடைபெற்று இருக்கு. அடுத்து இதுதாங்க பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள், அதாவது பிடி அண்ட் பிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பிடி பிஆர்டி தான் வந்து அறிவிக்கை 2026 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போ 2026 செப்டம்பர்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஆகஸ்ட் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டோம். ஒரு செப்டம்பர் 5 எதிர்பார்க்கலாம் ஆசிரியர்கள் தினம் அப்படின்றதுனால செப்டம்பர் 5 அல்லது அதுக்கு அடுத்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு யூஜிடிஆர்பி வரதுக்கான அந்த ஏன்னா பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுகலை ஆசிரியர்னு சொன்னாதான் நம்ம பிஜிடிஆர்பி எடுத்துக்கணும். பட்டதாரி ஆசிரியர்னு சொன்னதால வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க எழுதக்கூடிய ஒரு தேர்வாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சொன்ன போல சமீபத்தில் 2000 போஸ்ட் எடுக்க போறதா வந்து நம்மளுக்கு வந்து முன்னாலே வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. அப்போ யூஜிடிஆர்பி செப்டம்பர்ல கால்ஃபர் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. பிஜிடிஆர்பியை பத்தி எந்த தகவலும் சொல்லலை. மற்றபடி அந்த பிஓ எக்ஸாம் பத்தி அதில் எந்த தகவலும் வந்து இல்லை. ஓகேங்களா? அப்போ யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க, டெட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, நீங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்ம ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வு நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்க தமிழ் தகுதி தேர்வு அதை பார்த்தீங்கனாலே போதும், நீங்க வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட மேஜர் என்னவோ அந்த மேஜரை நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டிஆர்பி நம்மளோட டிஆர்பி டெலகிராம் குரூப் இருக்கு. அதில் வந்து எனக்கு என்னென்னலாம் டிஆர்பி சார்ந்து எந்த மேஜர் நோட்ஸ் கிடைச்சாலும் நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி? ஓகேங்களா? ஸோ அதனால எந்த டிஆர்பி வந்து எந்த மேஜர் எல்லா மேஜர் சப்ஜெக்ட் நோட்ஸ் இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த மேஜர் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு அந்த நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து யூஜிடிஆர்பி வரதுக்கான அந்த தகவல் வந்து சொல்லிட்டாங்க. செப்டம்பரில் கால்ஃபர் விட போகிறதா வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ செப்டம்பரில் கால்ஃபர் விட்டாங்கன்னா ஸோ அப்போ டிசம்பர் வாக்கில் வந்து பார்த்தோன்னா தேர்வுகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி பிப்ரவரியில் ரிசல்ட்லாம் விட்டு போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ பட்டதாரி ஆசிரியர்கள் 2026 நம்மளுக்கு வந்து தேர்வு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. என்ன சொன்ன போல பிஜிடிஆர்பி சார்ந்து எந்த தகவலும் வந்து இல்லை. ஓகேங்களா? அப்போ இது சார்ந்து இந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க ஸோ முழு மூச்சா தயாராகுங்க. இன்னும் எஃபர்ட் அதிகமாக போட பாருங்க. தமிழ் தகுதி தேர்வை நம்ம போடுற வீடியோஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். அதை தாண்டி நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை தனியா. ஸோ மீதி நீங்க மேஜருக்கான 150 கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.